गाइस நம்ம தலைவரோட தலைவர் 173 இந்த படத்துக்கான ஒரு அல்டிமேட்டான அபிஷியல் அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். சோ அந்த கொல மாசான அபிஷியல் அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸ் அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தலைவர் 173 டான் எடுத்த சிபி சக்கரவர்த்தி தான் இந்த படத்தை எடுக்க போறாரு. ஒரு பக்காவான மாஸ் ஆக்ஷன் கலந்த கமர்ஷியல் படமா தான் ரெடியாக போகுது. இந்த படத்தை அபிஷியலா அனௌன்ஸ் பண்றப்பே ஒரு வெறித்தனமான எதிர்பார்ப்பு கிரியேட் ஆயிடுச்சு. ஆனா சில பேர் சிபி சக்கரவர்த்தி தான் இந்த படத்தை எடுக்க போறாருன்னு எதிர்பார்ப்பு இல்லாம இருக்காங்க. அதுக்கான ஒரு தரமான ரிப்ளைவை சிபி சக்கரவர்த்தி முன்னாடியே தந்துட்டாரு. இந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரப்ப திருப்தியோட தான் வருவீங்கன்னு சொல்லியிருக்காரு. டான் படத்துல வந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இந்த படத்துல இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு அப்பா சென்டிமெண்ட்டை தவிர ஃபுல்லாவே மாஸ் ஆக்ஷன் சரவெடியா தான் இருக்க போகுது. அப்பா சென்டிமெண்ட் இந்த படத்துல இருக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. சோ டான் மூவில இருந்து அப்படியே சிபி சக்கரவர்த்தி அப்பா சென்டிமெண்ட்டை ஃபாலோ பண்ணுவார்னு நினைக்கிறேன். மலையாளம் ஆக்டரான பாசில் ஜோசப் இந்த தலைவர் 173ல ஒரு முக்கியமான ரோல் பண்ண போறாரு. இது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்த ஒரு அப்டேட் தான். நம்ம தலைவரோட பையனா வர வாய்ப்பு நிறைய இருக்கு. சோ ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதையுமே கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஒன்ஸ் படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டா ஒரு கிளாரிஃபிகேஷன் பயங்கரமா கிடைச்சிரும். வர ஏப்ரல் மிட்ல தான் படத்துக்கான ஷூட்டிங் தாறுமாற ஆரம்பிக்க போறாங்க. இப்ப லேட்டஸ்டா படத்துல இருந்து என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த தலைவர் 173க்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்க தாறுமாற ஆரம்பிச்சிட்டாங்க. சிபி சக்கரவர்த்தி இந்த தலைவர் 173க்கான பவுண்டட் ஸ்கிரிப்ட கையில வச்சிருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இப்போ வந்திருக்கு. சோ படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதிரடி சரவெடி அடுத்த மாசம் இந்த படத்துக்கான ஷூட்டிங் வேற லெவல்ல ஆரம்பிக்க போறாங்க. ஜெயிலர் 2 என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்டா இந்த ஜெயிலர் 2ல நம்ம தலைவரோட போர்ஷன்ஸ்லாம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப மத்த ஆக்டர்ஸோட ஷூட்டிங் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா பாலிவுட் ஆக்டரான ஷாருக் கான் போர்ஷனை வேற லெவல்ல எடுத்துட்டு இருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. இது முன்னாடியே சொல்லப்பட்டுச்சு. நம்ம தலைவரும் ஷாருக் கானும் ஒண்ணா ஒரே ஃப்ரேம்ல இருக்கிற மாதிரி படத்துல ஒரு சீன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்துச்சு. ஆனா இப்ப லேட்டஸ்டா படத்தை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம தலைவர் ஷாருக் கான் சிவராஜ்குமார் மோகன்லால் 4 பேருமே ஒரே ஃப்ரேம்ல வர மாதிரி ஒரு சீன் இருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. இந்த 4 பேரும் ஒரே ஃப்ரேம்ல மட்டும் வந்துட்டா தியேட்டர்லாம் சும்மா தெரிச்சு போயிடும். அது இருக்கட்டும் ப்ரோ, படத்துல இருந்து எந்த ஒரு அப்டேட் இப்ப வரையும் தராம இருக்காங்க. அது ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டா ரொம்ப கூடிய சீக்கிரம் படத்துக்கான அப்டேட் அதிரடியா இறக்க போறாங்க. அது ஒரு பெரிய அப்டேட்டா தான் இருக்க போகுது. படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங்கே முடிச்சிட்டா கண்டிப்பா இந்த ஜெயிலர் 2ல இருந்து ஒரு பயங்கரமான பெரிய அப்டேட் வரும். மேபி ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலா கூட அப்டேட்டா இறக்கலாம். ரிலீஸ பொறுத்தவரை ஆகஸ்ட்ல ஜூன்குள்ள இறக்கிடுவாங்க. ஆனா இப்ப ஜூன் மாசம் டாக்ஸிக் மூவி டீம் புடிச்சிட்டாங்க. அப்ப படத்தை ஜூன் எண்டுக்குள்ள இறக்குவாங்க. அப்படி ஜூன் மாசம் படம் மிஸ் ஆச்சுன்னா ஆகஸ்ட் மாசம் படத்தை இறக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. சோ காத்திருந்து பாப்போம். சோ ஓவராலா தலைவர் 173க்கான ப்ரீ ப்ரொடக்ஷனை சிபி சக்கரவர்த்தி தாறுமாற ஆரம்பிச்சிட்டாரு. இத அபிஷியல் அப்டேட்டா தான் ஒரு போட்டோ மூலமா இறக்கிருக்காங்க. சோ காத்திருந்து பாப்போம். நம்ம தலைவரோட ரசிகர்கள் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிளாக் கலர் ஆட்ட ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.